உங்க தலைவர் சொன்னார்லங்க, இந்த விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கான், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆமா. அப்ப உங்க தலைவர் சொன்னார்ல, தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் வருவான், வீட்டுல ஒரு விஜய் வருவா, வீட்டுல ஒரு விஜி வருவா அப்படின்னாப்ல. அந்த விஜி யார்? புரியல. விஜி விஜி ஏங்க என்னங்க நாங்க என்ன மூன்றாம் முறை கமல் சாரா விஜி விஜின் இது தூக்கிட்டு அலையிறதுக்கு? உங்க தலைவர் தாங்க சொன்னாரு விஜின்னு. ஏங்க விஜய்னு சொன்னார்லங்க. ஆமா. அட்டாப்ல விஜய்னு சொன்னார்ல. ஆமா. அந்த விஜய் பொம்பளை கிடையாது நீங்க நினைக்கிறது மாதிரி. எங்க தலைவன் தான். எங்க தலைவனை ஷார்ட்டா சுருக்கி சின்னதா விஜி அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? விஜய் 3 எழுத்து, விஜி 2 எழுத்து தானங்க. இதுல சுருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏங்க நாங்க வீணு வைக்கலாம் தான் இருந்தோம். புரியுதுங்களா? சரி. வீணு வச்சா மரியாதைத்தனம் இருக்காது. எல்லாம் வீம்பாங்க. வி கூட ஜி சேர்த்தாதான் ஒரு மரியாதை இருக்கும். புரியுதுங்களா? ஆமா. நம்ம இப்ப மோடியை போய் பார்க்க போறோம். மோடிஜி மோடின்னு எவனா சொல்ல முடியுதா? மோடிஜின்னு தானே சொல்றாங்க. அது மாதிரி வி என்ன சொல்ல முடியும் சுருக்கி? நீங்க கத்துற ஆளுக்கு தானே வீன்னு கத்துறோமா? புரியுதுங்களா? என்ன மாதிரிலாம் தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு. அது மாதிரிலாம் எடுத்துக்க கூடாதுன்னு தான் நாங்க ஜியை சேர்த்துக்கிட்டது. விஜி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஆமா.